அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வைகாசி விசாகம் உருவான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தந்தையோட சொல் கேட்காமல் தண்ணீரை அசுத்தம் செய்த முனிவரின் குழந்தைகள் 6 பேரும் மீன்களாக சாபம் பெற்ற கதை தான் இந்த வைகாசி விசாக கதை. இந்த கதையை நம்ம கேட்டாலோ அல்லது படித்தாலோ நமக்கு முருகனின் அருள் கிடைக்கும். தண்ணீரை சுத்தமாக பாதுகாப்பது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுது. பராச முனிவருக்கு 6 குழந்தைகள் இருந்தார்கள். 6 பேருமே சுட்டித்தனத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குளத்துக்கு குளிக்க போகிறாங்க. குளத்தில் நிறைய மீன்கள், தவளைகள், நிறைய பூச்சி இனங்கள்லாம் வாழும். அப்படி குளித்து கொண்டு இருக்கும்போது நீரினை அந்த குழந்தைகள் அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த நீரில் வாழக்கூடிய மீன்கள், தவளைகள் ரொம்ப வேதனை அடைந்தன. அதனை பார்த்து கொண்டு இருந்த பராசர முனிவர், நீரை இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது, சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும், நீங்கள் நீராடியது போதும், வாங்க வெளியில எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி பராசர முனிவர் குழந்தைங்கள்ட்ட கட்டளையிடுறார். அப்பா சொல்ல எந்த பிள்ளைகளாவது கேட்டு இருக்கா? அப்படிதான் இந்த குழந்தைங்களும் இருந்தாங்க. 6 பிள்ளைகளுமே முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாண்டு கொண்டு இருந்தார்கள். இதனால பல மீன்கள் இறந்து போனது. அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் 6 பேரையும் மீன்களாக நீங்கள் மாற வேண்டும், தன்னுடைய குழந்தைகள் என்று கூட பாராமல் மீன்களாக மாறுங்க அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போயிட்டாரு. உடனே 6 பிள்ளைகளுமே 6 மீன்களாக மாறினார்கள். குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீன்களாக மாறி வாழ்வது ரொம்ப கடினம். இந்த குழந்தைகள் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோச்சனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு முனிவர் சொன்னார், பார்வதி அருளால் விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறிட்டு போயிட்டார். மீன்களாக மாறிய 6 பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டுறாங்க. அப்படி ஊட்டி கொண்டு இருக்கும்போது அந்த பாலோட ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக சுற்றி திரிகிறார்கள் இல்லையா, மீன்களாக துள்ளி விளையாடக்கூடிய குளத்துல அந்த ஒரு சொட்டு பால் விழுந்தது. அதனை குழந்தையாக இருக்கக்கூடிய மீன்கள் பருகியதால் 6 பேருமே முனிவர்களாக மாறினார்கள். 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது, நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்க, அங்கு உங்களுக்கு முருகக் கடவுள் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி ஒலித்தது. அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டார்கள். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைத்தது. சிவனின் அருளால் 6 முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமானின் அருள் புரிந்த நாள்தான் வைகாசி விசாகம். அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் துன்பம் நீங்கி இன்பம் பெறுவார் என்பது புராண கதையில சொல்லப்படுது. பராசரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது 10 நாட்கள் ரொம்ப சிறப்பாக வைகாசி விசாக திருவிழா நடைபெறும். இந்த கதை வைகாசி விசாகம் உருவானதற்கான கதையாக புராணங்களில் சொல்லப்படுது. அடுத்து இன்னொரு கதையும் சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் அவதரித்த நிகழ்வே வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுது. இந்த மங்கள திருநாள் உருவான கதையை சுருக்கமாக பார்க்கலாம். தார்மீக நெறிகளை மறந்து அசுரர்களான சூரபத்மன், சிங்கமுகன் மற்றும் தாரகாசூரன் ஆகியோர் தேவர்களை சிறைப்பிடித்து மிகுந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினார்கள். தேவர்கள் ரொம்ப துன்பப்பட்டார்கள். அந்த அசுரர்கள் சிவனின் அம்சத்தால் பிறக்கும் ஒரு குழந்தையாலே தங்களுக்கு அழிவு நேர வேண்டும் என்ற வார்த்தையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். தேவர்களின் துயர் துடைக்க ஈசன் முன்வந்தார். சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணை திறக்க அதிலிருந்து 6 பொறிகள், தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த தீப்பொறிகள் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் கங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டன. கங்கை நதி அவர்களை சரவண பொய்கையில் சேர்த்தது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகான ஆண் குழந்தைகளாக மாறின. இந்த 6 ஆண் குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள், அதாவது அம்பா, தாலா, நிதாக்கினி, அப்ராயந்தி, மேகயந்தி, வர்ஷயந்தி என்று 6 பெண்களிடம் அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த 6 கார்த்திகை பெண்களும் 6 குழந்தைகளை ரொம்ப அற்புதமாக பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள்.
பார்வதி தேவி ஓடி வந்து அந்த 6 குழந்தைகளையும் அன்போடு ஒன்றாக அணைத்தார். அப்போது அந்த 6 திருவுருவங்களும் இணைந்து 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட சண்முகனாக மாறியது. முருகப்பெருமான் இவ்வாறு அவதரித்த தினமே வைகாசி விசாகம். இது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட இறைவன் எடுத்த திரு அவதாரம். இந்நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் பகை நீங்கி ஞானம், வெற்றி, அறிவு அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாகம் பிறந்ததற்கான கதையாக இந்த கதையும் புராணங்களில் சொல்லப்படுது. வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த தினம், பிறந்த தினம். இந்த நாளில் நம்ம முருகன் அருளை பெற முருகனை நாம் வழிபாடு செய்யணும். இந்த 2 கதைகளும் வைகாசி விசாகம் உருவானதற்கான கதையாக புராணங்களில் சொல்லப்படுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.